அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தற்போது வந்துள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி கொண்டு வருவதால் அதை எதிர்கொள்வதற்காக அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்கள் மற்றும் இராணுவ அமைப்புகள் உள்ள வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி கொண்டு பயங்கரமான போரிட்டு வருவதாக தற்போது செய்திகள் தெரிவித்து வந்துள்ளது. இதனால் அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்கள் அனைத்தும் உள்ள வளைகுடா நாடுகளை முற்றிலும் அழித்து கொண்டு வருவதாகவும் ஈரான் அரசு தெரிவித்து கொண்டு வருகிறது. மேலும் போரின் முடிவை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று ஈரானில் உள்ள புரட்சிகர காவல் படைகள் தெரிவித்த வண்ணம் கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டு வருகிறது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நடைபெறும் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் பெட்ரோலிய பொருள்களும் கேஸ் சிலிண்டர்களும் தட்டுப்பாடு வரும் என மக்கள் கருதுகின்றனர். ஆனால் இதற்கு மத்திய அரசு பெட்ரோல் மீதான எந்த அச்சமும் பட தேவையில்லை என்றும், தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் மற்றும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெட்ரோலிய மற்றும் கேஸ் சிலிண்டர்கள் இறக்குமதிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாலும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் இதன் மூலம் மத்திய அரசு தெரிவித்து கொண்டு வருகிறது. எனவே இந்திய மக்கள் அனைவரும் கவலைப்படாமல், அச்சப்படாமல், மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படும் பதற்றத்தை எண்ணி கவலைப்படாமல் தைரியமாக இருப்பதற்கு அனைத்து வசதிகளும் தற்போது மத்திய அரசு செய்து வருவதாகவும், பெட்ரோலிய பொருட்களும் கேஸ் சிலிண்டர்களும் தேவையான அளவிற்கு மேல் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.